பட்ஜெட் அப்படிங்கிறது தாக்கல் செய்யப்பட்டுச்சு. இதான் திமுகவோட கடைசி பட்ஜெட். காலையில அப்படியே தங்கம் தென்னரசு கருணாநிதி சமாதிக்கு போய் நல்ல வேண்டுதல்லாம் வச்சார். ஐயா சாமி, இந்த பட்ஜெட்டு கலைஞர் அவர்களே விஞ்ஞான பூர்வமா நிறைய உள்ள சொருவிருக்கோம், ஏதோ பார்த்து எங்களுக்கு பார்த்து கரெக்ட் பண்ணி விடுங்க, இதுக்கு மேல நாங்க ஆட்சிக்கு வரமாட்டோம், ஏதோ பார்த்து செய்கையா அப்படின்னு அவர்கிட்ட பகுத்தறிவோட வணங்கிட்டு இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணார். ஏன் இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க அப்படின்னா, பெரியார் இருக்கார்ல, அதாவது நம்ம ராமசாமி நாயக்கர், அவரோட கண்ணாடியை போட்டுக்கிட்டு அப்படியே பூதக்கண் வச்சு தேடுனதுல ஒரு குச்சி ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதுதான் பெரியாரோட குச்சி. அந்த குச்சியை ஊனிக்கிட்டே போய் இருட்டுல எல்லாம் தடவி கிடவி கிஞ்சாங்கத்தெல்லாம் எடுத்து பார்த்தா பகுத்தறிவோட இன்னைக்கு அமாவாசை, அதனால இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் நமக்கு பகுத்தறிவு பேசுவாங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நம்ம பிள்ளைங்க எழுதுற பேனாவை ஆயுத பூஜையில வச்சு நாம கும்பிட்டோம்னா அது முட்டாள்தனம் பானுங்க. எழுதாத பேனாவுக்கு 80 கோடியில செலவு வைக்கிறாங்களாம். இவங்களுடைய பகுத்தறிவு கருணாநிதி என்ன அப்படிங்கிறத இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் துர்கா அம்மா ஏதாவது நல்ல ஜோசியரா பார்த்து ஒரு 10 ஜோசியர்கிட்ட கலந்து பேசி, இதான் கடைசி பட்ஜெட்டா இருக்குமா, இதுக்கு மேல பட்ஜெட் தாக்கல் பண்ணலாமா, என் மகன் சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பல சாமியார்கள்ட்ட கேட்டு அவங்க தான் இன்னைக்கு தேதி குறிச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த நேரத்துல போய் கருணாநிதி சமாதியில தயிர் வடையை வச்சுட்டு முரசொலி ஒண்ணு வச்சுட்டு அவர் படிச்சு முடிச்ச பிறகு கரெக்டா இந்த பட்ஜெட்டையும் கொடுத்தீங்கன்னா அவரு பார்த்து அதை அப்படியே கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி கொடுப்பாரு. கருணாநிதி டமால்னு ஏஞ்சி வந்துடுவாரு. அந்த தயிர் வடை சாப்பிட்ட அந்த தெம்புல எழுந்திரிச்சு ஓகேப்பா, இந்த டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு வரும், இந்த டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு வரும், தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு, அறிவாலயத்துக்கு இவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் கரெக்ஷன் எல்லாம் கரெக்டா பண்ணி பார்த்துட்டு அனுப்பிச்சு வைக்கிற மாதிரி இவங்க வேண்டிட்டு வருவாங்க. இவங்க தான் பகுத்தறிவாதிகள்னு நம்ம காதுல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க காலமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. பட் இந்த பட்ஜெட்ல வழக்கம் போல ஒண்ணும் இல்லை. ஏதாவது இருந்தா விமர்சிக்கலாம். வழக்கம் போல உதயநிதி வாழ்க, கருணாநிதி வாழ்க, ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்றத அது என்னத்தை நம்ம போய் விமர்சிக்கிட்டு வெறும் காகிதம் அப்படிங்கிறது தான் இது. இந்த பட்ஜெட்டோட இறுதியில நமக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா, 4.5 லட்சம் கோடியா இருந்த தமிழ்நாட்டோட கடன் 10.25 லட்சம் கோடி ஆக்கியிருக்கு. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகள். சும்மா இருந்த தமிழ்நாட்டை கடங்கார மாடலா மாத்தினதுதான் இந்த திராவிட மாடல். இதுல எந்த நல்ல திட்டங்கள் அப்படிங்கிறதும் செய்யப்படலை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கே தெரியும்.